தஆலாவினுடைய அருள், அவனுடைய கடமைகள். நாங்கள் 8வது நோன்பை நோற்றுக்கொண்டு லுஹர் தொழுகை ஃபர்லான இந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுக்கு பொருத்தமான அவனுடைய திருப்தியை நாடி நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு அல்லாஹ் நிரப்பமான கூலி தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். யா அல்லாஹ், எங்களுடைய மீசானுல் ஹசனாத்திலும் அதிகமான நன்மைகளை தந்தல்வாயாக. இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய சூரத்துல் காஃபிரூன். குல்யா ஐயுஹல் காஃபிரூன் என்று தொடங்குகின்ற ஆரம்பமான சூரா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா ஐயுஹல் காஃபிரூன். இந்த சூரா ஒரு மக்கி சூரா. நாங்கள் ஒரு சூறாவை படிக்கின்ற போது இது மக்கி சூறாவா மதனி சூறாவா என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் அதனுடைய உள்ளடக்கத்தை எங்களுக்கு புரிந்து கொள்வது இலகுவானதாக இருக்கும். மக்கி சூரா என்கின்ற நேரம் அதற்கு கீழ் 21 விடயங்கள் இருக்கின்றது. மதனி சூரா என்றால் அதற்கு கீழ் ஒரு 17 விடயங்கள் இருக்கின்றது. எனவே அதனை ஒட்டுமொத்தமாக ஒரு வசனத்தில் சொல்லுவதுதான் இது ஒரு மக்கி சூரா என்றால். சுருக்கமாக இது ஈமானை பற்றி பேசும். மக்காவிலே முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்ந்த காலப்பகுதி அது. அங்கு காபிர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், முஷ்ரிக்கீன்கள் தான் அதிகமாக வாழ்ந்தார்கள். எனவே அங்கு சட்டங்கள் அமுலில் இல்லாததினால் ஆரம்பத்தில் ஈமானை பற்றி தான் அதிகம் பேச வேண்டியிருந்தது. எனவே மக்கி சூறாக்கள், ஹிஜ்ரத்துக்கு முதல் இறங்கிய சூறாக்கள் எல்லாம் மக்கி சூறாக்கள். அந்த வகையில் இந்த சூரத்துல் காஃபிரூனும் மக்கி சூறாவாக இருக்கின்றது. இது எங்களுக்கு தெரியும். இதனுடைய பெயர் காஃபிரூன் என்று எல்லா தப்சீர் ஆசிரியர்களும் பெயரிட்டு அநேகமாக அவர்களுடைய தப்சீர்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர்கள் இதற்கு குல்யா ஐயுஹல் காஃபிரூன் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். அநேகமான சூறாக்களுக்கு அநேகமான பெயர்கள் இருக்கின்றது. இதில் இந்த சூறாவுக்கு இது 2 பெயர்களும் தான் ஃபேமஸாக இருக்கின்றது. அதே போன்று இதனுடைய இறங்கிய காரணங்களை நாங்கள் பார்த்தால், சபபன் நுசூல் பார்த்தால், மக்கமா நகரத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் அஸ்வத் இப்னு முத்தலிப், வலீத் இப்னு முகீரா, உமையா இப்னு ஹலஃப், எங்களுக்கு தெரியும் உமையா, அதே போன்ற ஆஸ் இப்னு வாயில் போன்ற பெரும் தலைவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து எங்களுடைய கடவுளை ஒரு வருடம் வணங்குவோம், அதில் உள்ள அதிர்ஷ்டங்கள் சிறப்புகளை நாங்கள் பெறுவோம், இன்னும் ஒரு வருடம் நீங்கள் சொல்கின்ற ரப்பக் உங்களுடைய கடவுளை நாங்கள் வணங்குவோம் என்று ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தார்கள். அந்த நேரம்தான் அதை கேட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஆஸல்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாக்கட்டும் என்று சொன்ன நேரம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு சொன்ன பதில் தான் இந்த சூரா குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று தொடங்குகின்ற இந்த குல். அதே போன்று இந்த சூராவினுடைய சிறப்புகளை நாங்கள் பார்த்தால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாபு செய்துவிட்டு தொழுகின்ற அந்த 2 ரக்காத் சுன்னத்துக்களிலே எல்லா நேரங்களிலும் இந்த சூறாவைத்தான் ஓதியிருக்கின்றார்கள். எனவே தவாபு செய்துவிட்டு தொழுகின்ற அந்த சுன்னா எங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய முக்கியமானது. அதிலே நபிகளார் இந்த சூறாவை ஓதியிருக்கின்றார்கள். அதே போன்று அதற்கு சமமான இன்னும் ஒரு சுன்னத், சுபகுக்கு முன்னுள்ள சுன்னத். எங்களுக்கு தெரியும் சுபகுக்கு முன்னுள்ள சுன்னத்தும் எவ்வளவு பெருமதியானது. இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று நபிகளார் சொல்லியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ரமலான் மாதம் எங்களுக்கு தெரியும் முஅக்கதான சுன்னத்துக்களை நாங்கள் தொழுவோம். அதில் பிரதானமானது சுபகுடைய முன் சுன்னத்து ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சஹாபி கேட்டார், நோன்பு காலம் என்பதனால் அதையும் நான் ஞாபகப்படுத்தி கொண்டு சொல்கின்றேன். நான் சுபகுக்குரிய முன் சுன்னத்தை தொழுது விட்டேன், ஆனால் நியத்து இன்று 12 ரக்காத்துகளும் தொழ வேண்டும், சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால்
வேலைப்பழு காரணமாக பின்னால் உள்ள முஅக்கதான சுன்னத்துக்களை தொழ கிடைக்கவில்லை யா ரசூலுல்லாஹ். இப்போது இதனுடைய நிலைமை என்ன என்று கேட்ட நேரம் நபிகளார் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே அல்லாஹ் அத்திவாரத்தோட மாளிகையை வைக்க மாட்டான். ஏன்னா சுவர்க்கம் அழகானது, பசுந்தானது. அப்ப அத்திவாரம் இருந்தா அங்க அது அழகில்லாம போய்த்திரும். அப்ப அதை கம்ப்ளீட் பண்ணுவான், பூரணப்படுத்துவான் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப சுபஹுடைய சுன்னத்து எவ்வளவு பெரிய முக்கியத்துவம். நாங்க அந்த தொழுதாலே நல்ல நியத்தோடு சுபஹுடைய சுன்னத்தை தொழுதாலே இன்றைய 12 ரக்காத் முஅக்கதான சுன்னத்துகளின் தொழுவதற்கு அடிப்படையாக நான் இதை தொழுகிறேன் என்ற எண்ணத்தோடு தொழுதாலே அல்லாஹ் அதற்குரிய நிரப்பமான பூரணமான கூலியை தருகின்றான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சுன்னத்தில் கூட நபிகளார் இந்த சூறாவை ஓதி வந்திருக்கின்றார்கள். இந்த சூரா குல் என்று ஆரம்பிக்கின்றது. குல் என்ற சொல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 302 இடங்களிலே வந்திருக்கின்றது. ஆனால் 4 சூறாக்கள் குல் என்று ஆரம்பிக்கின்றது. இந்த சூரத்துல் ஜின் என்ற ஒரு பெரிய சூறாவும், அதே போன்று எங்களோட குல் சூறாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூறா 2வது. அடுத்தது ஓடராக இருக்கிற குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது ரப்பில் ஃபலக், குல் அஊது ரப்பின் நாஸ். இந்த சூறாக்கள் குல் என்று தொடங்குகின்றது. குர்ஆனிலே குல் என்று வந்த ஆயத்துக்களை பார்த்தால் அநேகமாக மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு நபிகளார் விடை சொல்லுகின்ற போதுதான் அல்லாஹ் அந்த விடையை சொல்லுகின்ற போது இப்படி சொல்லுங்கள் என்று கூறுகின்றான். அதுக்கு முதன்மையான காரணம், ஒரு நாளும் மக்கள் நினைத்து விடக்கூடாது இது ரசூலுல்லாவே முஹம்மதுவே அவராக இதற்கு பதில் சொல்கின்றார் என்று நினைத்து விடக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்துதான் இந்த பதில் வருகின்றது. குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்துதான் வருகின்றது. எனவேதான் குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல். 2வது முக்கியமான காரணம், குல் என்று தொடங்குவது கைபான விஷயங்கள், மறைமான விடயங்களை மக்கள் கேட்கின்ற போதும் இந்த குல் என்ற சொல் இந்த சூறாக்களிலே வசனங்களிலே வந்திருக்கின்றது. மறைவான விடயங்களை அல்லாஹ்வே அறிந்தவன் என்பதை மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த குல் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கின்றான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், சத்தியத்தை நிராகரிப்பவர்களே என்கிறதான் அது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், யா ஐயுஹல் ஐயு ஹா, இந்த 3ம் ஒரே கருத்து தான். யாண்டல் விழிக்கிற மகனே என்று சொல்ல மாதிரி நாங்கள் கூப்பிடுற நேரம், இப்ப மகன் என்ன மகனே என்று நாங்கள் விழிப்போம், அந்த அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வுக்காக. அதுதான் அரபு மொழியில யா என்று சொல்ல, யா ஐயுஹன் நாஸ், மக்களே, அது மாதிரி. அப்ப யா ஐயு ஹ 3ம் விழிப்புக்கு அரபு மொழியில் பயன்படுத்துகின்ற அந்த ஒட்டுமொத்தமான 3 சொற்களையுமே அல்லாஹ் பயன்படுத்தி இதில் சொல்லுகின்றான். நீங்க சொல்ற மாதிரி இல்லை, யா அய்யுஹல் காஃபிரூன். அடுத்தது காஃபிரூன் என்று சொல்ல இஸ்லாத்தை ஏற்காத ஆக்களுக்கு உடனடியாக குர்ஆன் பயன்படுத்துறல, மக்கள் என்றுதான் பயன்படுத்தும், யா அய்யுஹன் நாஸ். ஆனால் பகிரங்கமாக அவர்கள் நிராகரிப்பாளர்கள், அவர்களுடைய நடத்தைகளும் வார்த்தைகளும் இஸ்லாத்துக்கு எதிரான மிக கடுமையான போக்கு கொண்டவையாக இருக்கின்றது என்றால் மாத்திரம் அந்த சந்தர்ப்பங்களில் தான் அரிதாக, மிகவும் அரிதாக ஓரிரு இடங்களில் தான் இந்த காஃபிரூன் என்ற சொற்களை பயன்படுத்துகின்றது. ஏன் நான் இவைகளை சொல்கின்றேன் என்றால் நாங்கள் கவனமாக விளங்க வேண்டும். ஒரு முறை ஒரு முஸ்லிம் அறிவிப்பாளரிடம் ஒரு தமிழ் அறிவிப்பாளர் கேட்டிருக்கின்றார், இந்த நோன்பு காலம் நீங்க இந்த எங்களுக்கு எதிராக துவா கேட்கிற நாங்க அதை ஒலிபரப்பு செய்யறோம் சொல்லி. ஏன் அப்படின்னு, இப்போ உங்களோட பாஷையில நாங்க காஃபீர், அப்ப நீங்க காஃபீருக்கு எதிராக துவா செய்யற நாங்க அதை ஒலிபரப்புறோம் சொல்லி. நீ அவருக்கு அது ஒரு பெரிய டவுட் ஆயிட்டு. இனி அதுக்கு பிறகுதான் வந்து அவர் விளக்கம் எடுத்துக்கு போனார். அப்ப காஃபீர் என்ன யாரு, நீங்க என்ன யாரு என்று சொல்லி பின்னால் அதில் விளக்கம் பெறும். அப்ப இந்த இடத்திலேயும் நான் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன். தப்சீர் ஆசிரியர்களும் அதை கவனமாக எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. காஃபிரூன் என்கிற வார்த்தையே குர்ஆனும் மிக அரிதாக, மிக தெளிவாக, திட்ட தெளிவாக இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், இவர்கள் கடும் போக்கு கொண்டவர்கள், உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டவர்கள், எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் இவர்கள் இஸ்லாத்துக்குள் வராதவர்கள் என்று கண்டவுடன் தான் அந்த வார்த்தையை
குர்ஆன் பயன்படுத்தி இருக்கின்றது. எனவே யா ஐயுஹல் காஃபிரூன், சத்தியத்தை நிராகரிக்கின்றவர்களே என்ற காபீர்கள் என்றும் அவடத்தில் நாங்கள் இந்த கஃபர என்றால் கஃபர நாம என்றால் மறுத்தான் ஒன்றை மறைக்கிறதுக்கு சொல்ல மறைக்கிறது. இப்ப நாங்க புழுதியில விதைக்கிறதுக்கு மறுக்கிறேன்னு சொல்லுது அதே சொல்தான் இந்த கஃபர என்றால் புழுதியில் விதைத்தான் அந்த நெல்லை நாம பூமிக்குள்ள மறைக்கிறதுக்கு சொல்லு. அப்படி சத்தியத்தை மறைக்கிற கஃபர என்றால் சத்தியத்தை மறைத்தான் இவ்விடத்துல கருத்து. அப்ப சரியான கருத்து சத்தியத்தை மறைப்பவர்களே, குல்யா ஐயுஹல் காஃபிரூன், சத்தியத்தை மறைப்பவர்களே என்று அல்லாஹ் விழிப்புணர்வு செய்து சொல்லான். லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவனாக இல்லை. ஏன் இந்த பதில் நான் ஏழியா சொன்னேன், இது சபபு நுசூல். லா அபுது மா தஅபுதூன், அப்படி நீங்க சொல்ல மாதிரி ஒரு 1 year ஒரு வருஷத்துக்கு நீங்க சொல்லத்த நான் வணங்குற அப்படி ஒரு விஷயம் இல்லை. லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவனாக இல்லை. வலா அன்தும் ஆபிதூன மா அபுத், அதே போன்று நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்குபவராகவும் இல்லை. அதே போன்று பழைய காலத்திலே நபிப்பட்டம் கிடைக்கிறதுக்கு முதலும் வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்கவும் இல்லை. வலா அன்தும் ஆபிதூன மா அபுத், நான் வணங்கியவைகளை நீங்கள் வணங்குபவர்களாகவும் இல்லை. லக்கும் தீனுக்கும், உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், வலிய தீன் எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று கட் அண்ட் ரைட்டா இந்த சூரா சொல்லுது. அப்ப இதுல பாருங்க, நாம இந்த வசனத்துல தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவைத்தான் இந்த சூரா எங்களுக்கு திட்ட தெளிவா சொல்கின்றது. என்ன நடந்துச்சு? ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெரியும் கௌபத்துல்லாவில் 365 கடவுள்கள் இருந்துச்சு, 365 சிலைகள் இருந்துச்சு. அப்ப அந்த அதுல அல்லாஹ் கண்டும் ஒரு இடம் வச்சிருப்பாங்க. 365 சிலைகளுக்கு மாடறுத்து இப்ப பங்கு வைக்கிற நேரம் ஒவ்வொன்றுக்கு நேரம் ஒவ்வொரு பங்கு வச்சுக்கந்து ஒன்றும் இல்லாத இடத்திலையும் ஒரு பங்கை வைப்பாங்க. இது யாருக்குன்னு கேட்டா அல்லாஹ்க்கு சொல்லுவாங்க. அப்ப அந்த மக்கள் அல்லாஹ்வை மறுக்கல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்ப இது ஆனா என்ன சொன்னாங்க, என்ன மூசா அல்லாஹ்ட மகன், உசைர் நசாராக்களின் உசைர் அல்லாஹ்ட மகன், மலக்குமார்கள் அல்லாஹ்ட பெண் பிள்ளைகள் என்று சொன்னாங்க. அப்ப இப்படி அல்லாஹ்க்கு குடும்பத்தை கற்பித்தவர்களாக சுலுசியாத் என்று சொல்லி சொல்லுது. அல்லாஹ்ட அந்த தௌஹீதில் இருந்து சிந்தனை பிறந்தவர்களாக இவங்க இருந்தாங்க. அதோட சிலைகளையும் வணங்குபவர்களாக இருந்தாங்க. அப்ப முஷ்ரிக்கின்கள் இணை வைப்பு. அப்ப அல்லாஹ் அவங்க மறுக்கல, ஆனா அல்லாஹ்வுக்கு பகரமாக அல்லாஹ்வுக்கு இணையாக இன்னும் பல கடவுள்களை கொண்டு வந்தார்கள். ஏன் என்று கேட்ட நேரம், இது நாங்க அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு, அல்லாஹ்வை நாங்க சொல்ல மாதிரி அவுலியாக்கள்கிட்ட நாங்க போய் துஆ கேட்டு என்ன ஏன் சொல்ல எங்களுக்கு கேட்கறதுக்குரிய தகுதி இல்லை, நாங்க அவுலியாக்கள் ஊடாக கேட்கிறோம் என்று சொல்ல மாதிரிதான் அவங்களும் என்ன சொன்னாங்க சொல்லி சொன்னா, நாங்க அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு இவங்கள் ஊடாக கேட்கிறோம் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப அவங்களோட வர்ஷிப் வணக்க முறைகள் அதுதான் எங்களுக்கு தெரியும். அபுலஹப் தான் கௌபத்துல்லாட மிகப்பெரிய பரிபாலன சபை. அந்த 365 சிலைகளையும் தொடைக்கிற மினுக்கிற கௌபத்துல்லா பராமரிக்கிற நாம 5 நேரம் தான் தொழுகிறோம். ஆனா அவங்களோட வணக்கம் ஃபுல்லா 24 மணித்தியாலும் அதுக்குள்ளான் இருந்துச்சு. அப்ப இதே வணக்க வழிபாடுகள் இருந்துச்சு. ஆனா இப்ப ரசூல்லா 5 நேரம் தொழுறதுதான் மார்க்கம் என்று சொல்லி கூப்பிட்டு இருந்தா எதிர்ப்பே வந்திருக்க மாட்டாது. ஏன்னா 24 hours அபுஜஹில், வலித் இப்னு முகீரா, ஆஸிப் இப்னு வாயில் இவங்க எல்லாரும் கௌபத்துல்லாஹ்க்குள்ளான் இருக்குது. எப்ப எதிர்ப்பு வந்துச்சுன்னா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீத் கொள்கை, அல்லாஹ் ஒருவன், குல் ஹுவல்லாஹு அஹத். என்ன நபியே நீங்க சொல்லுங்க, உண்மை என்னவென்றால் அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்தை சொன்ன நேரம் தான் அவங்களுக்குள்ள குழப்பம் வந்துச்சு. ஏன்னா அவங்க ஜோக்கா கேட்டாங்க, குர்ஆன் சொல்லுது அஜாலல் ஆலிஹத்த இலாஹன் வாஹிதா, என்ன முஹம்மது எங்கட பல கடவுள்களை ஒரு கடவுளா மாற்றிட்டாரு என்ன அப்படி ஜோக்கா கேட்டாங்க. அதே மாதிரி தான்
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தௌஹீத் அவங்க பல முறை பல கட்டங்களை இந்த விஷயத்தை பேசி பார்த்தாங்க. ஏன்னா ஒரு முறை அபு சுஃபியான் அவங்க எல்லாம் போய் அபு தாலிபுட்ட கேட்காங்க, உங்களோட மகனுக்கு தெரியாதா நாம கௌபத்துல்லா வச்சு தானே உழைக்கும், அதுல 365 சிலைகள், அடுத்தது கௌபத்துல்லாவில் சிலைகள் இருக்கிறதெல்லாம் சிறிய வியாபாரம் பெருகுது, அப்ப நாம கௌபத்துல்லா வச்சு தான் உழைக்கும், இவர் சிலை ஒன்றும் அது இது இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் உடைச்சா மக்கமா நகர் எப்படி பிழைக்குது, அப்ப நம்மளோட வியாபாரம் அது தலைமை அரபு உலகத்துக்கு தலைமை தாங்கிறது எல்லாம் பேய்த்திருமே, அப்ப கொஞ்சம் பேசி பாருங்கோ என்று சொல்லி பெஸ்ட் கட்டத்தில் போறாங்க. ரசூல்லா சொல்லாங்க, ரிஸ்க் தார அல்லாஹ் இதை வச்சு மக்கமா நகரம் பிழைக்கலன்னு கடுமையா மறுத்துட்டாங்க. திரும்ப 2வது கட்ட பேச்சுவார்த்தை போய் நடக்குது. சொல்லாங்க, மக்காவில் இருக்கிற பெஸ்ட் எல்லா தோட்டங்களையும் உங்களோட பேருக்கு எழுதுறோம், சரியா, மக்காட தலைமைத்துவத்தை உங்கள்ட்ட தாரோம், அழகான பெண்களை எல்லாம் திருமணம் முடிச்சு தாரோம், நீங்க இந்த விஷயத்தை விடுங்கோ என்று சொல்லி சொல்லாங்க. அதுக்கு ரசூல் என்ன சொன்னார், எனது வலது கையில் சூரியனையும் அவர்கள் வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் வைத்தாலும் லன் அத்ருக் ஹாதல் அம்ர், இந்த விடயத்தை நான் விட்டு விட மாட்டேன், இந்த தௌஹீத், இந்த அல்லாஹ் ஒருவன் என்ற விடயத்தை நான் விட்டு விட மாட்டேன். அப்ப ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. என்னண்டா ரசூலுல்லாஹ் வந்து என்ன சொன்னார், நானும் இது தீனும் இப்ராஹிம் நபிட மார்க்கம் தான், உண்மைதானே, இப்ராஹிம் நபிட மார்க்கம் தான் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தது. ஏன்னா நபிமார்கள் எல்லாருக்கும் வந்தது கலிமா தான், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா. அவங்களும் சொன்னாங்க, என்னண்டா நாங்களும் இப்ராஹிம் நபிட மார்க்கத்தை தானே கொண்டு வந்திருக்கோம். அப்ப அவங்க திரிவடைஞ்ச விஷயங்கள் இடையில வந்து இப்படி திரிவடைந்த சிலை வணக்கமா மாறினது. அப்ப ஏன்னா அல்லாஹ்வை தான் நாங்களும் நம்புறோம், நீங்களும் அல்லாஹ்வை நம்புறோம்டா, ஏன் நாங்க செய்யற விஷயத்தை விட்டுறணும். அப்ப இந்த சிறுக்கண்ட விஷயத்தான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தெளிவா வழங்கப்படுத்தினாங்க. அப்ப அந்த நேரம் தான் அந்த குழப்பம் வந்துச்சு. அப்ப தௌஹீதுன்னா கௌபத்துல்லாஹ்வுல வணங்குறது மட்டும் இல்ல, எங்களோட எல்லா முழு லைஃபும் நாங்க அப்ப ஹலால் ஹராம் எல்லா முழு வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்வு, அந்த வியாபார வாழ்வு, சமூக வாழ்வு, எல்லாத்திலையும் தௌஹீத், எல்லாத்திலையும் அல்லாஹ்வை தான் பின்பற்றணும். அப்ப அவங்க குர்ஆன் வசனம் இறங்கி கேட்டுச்சு, நீங்க உங்களுக்கு தோதானே, இப்ப நாம நம்முடைய சமூகத்துல எங்களுக்கு தெரியும், அவருக்கு தோதான விஷயம் மார்க்கத்தில் அதுல கட்டுமையா நிற்பார், ஆனா அவருக்கு எதிரான ஒரு விஷயம் வேண்டா அதுல அதான் ஜாகிலிய காலத்திலிருந்து முக்கியமான விஷயம், அவங்களுக்கு தோதான விஷயத்தை எடுத்துக்கொள்வாங்க, மற்ற விஷயத்தை மறுத்துடுவாங்க. அதான் குர்ஆன் கேட்குது, உங்களுக்கு விருப்பமான விஷயத்துல ஈமான் கொள்ள, கொஞ்சம் மற்ற விஷயத்தை விடுறா, இல்லா ஹிஸ்யுன் ஃபித் துன்யா வ அதாபுன் அலீம் ஃபில் ஆகிரா, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்துல இழிவும் மறு உலகத்துல பாரிய வேதனையும் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, சேஹல் கசாலி எங்களை சொல்லுவார் அழகா, எப்படின்னா அந்த காலத்து மக்கள் கலிமாவை விளங்கி மறுத்தாங்க, நாங்க விளங்காம ஏற்றுக்கொண்டிருக்கோம், அவ்வளவுதான் வித்தியாசம். விளங்கினத்தால தான் அபுஜஹில் மறுத்து, கலிமாவை விளங்கினா பார்த்தா என்ன முகம்மது சொல்ல வர விஷயத்தை ஏற்றுக்கொண்டா நம்மளோட தலைமைத்துவம் பேத்திரும், அபுலஹப் பார்த்தா நம்மளோட பிசினஸ் பேத்திரும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அடிவாட்டி எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. எங்களுக்கு தெரியும், மதுபானங்கள் எல்லாம் அப்படியே ரோட்டில் ஆறா ஓடிச்சு, எல்லாரும் வந்து ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா தலைவர்கள் தான் ஏற்றுக்கொள்ளல. அவங்க வலீத் பின் முகிரா, உத்மா, ஷைபா, உமையா, அபுஜஹில், இவங்க தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா தௌஹீத் அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டையாடியாக இருந்துச்சு. அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியும். அவங்களோட வர்ஷிப் எப்படின்னா, இப்ப அபுஜஹில ஜுப்பாவுல ஒரு ஒரு சின்ன ஒரு 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 கீறு கூட இருக்க மாட்டா, ஒரு ஒரு புழுதி கூட இருக்க மாட்டா, அப்படி தூய்மையா தான் உடுப்பு போடுவாங்க, அப்படிதான் வர்ஷிப் எல்லாம் இருந்துச்சு. அப்படி
ஏன்னா அவங்க அப்படித்தான் ஒரு படம் ஒன்று காட்டி வச்சிருந்தாங்க. அந்த தலைவர்மார் அவ்வளோ பேரும் மார்லத்துக்காக மற்ற எல்லாரையும் அடிமையாக்கி ஒரு சூழல் தனி மக்கா சூழல், அதை நாம ஜாகிலிய காலம் என்று சொல்லும். அப்ப கடன் கவனமா அந்த மக்களை நகர்த்தி கொண்டு போறேன்னு தான் ரசூலுல்லாஹ் ஒரு கடவுள் தான், மக்கள் எல்லாரும் சமமானவர்கள். அபூபக்கரையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு சகல்ல சாப்பிட வச்ச நேரம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்துச்சு. அடிமையாக இருந்த பிலால் ரலிய பெரிய ஒரு கட்டளை தளபதியாக நாம இன்றும் கூட பெரியார் பிலால் இப்படி மாத்தின உடனே அப்ப சமூக மாற்றங்கள் சுபஹானல்லாஹ். அப்ப அந்த மக்கள் ஃபர்ஸ்டுக்கு அவங்க யோசிச்ச விடயம் இதான். அப்ப அதைத்தான் எப்படியாவது ரசூலுல்லாஹ்வோட பேச்சுவார்த்தை மூலம் இந்த விஷயத்தை செய்வோம் என்றுதான் அவங்க ஒரு முடிவுக்கு வந்து என்னன்னா, முகம்மதோட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ஸ்டுக்கு அப்படி பேசினோம், இப்ப இப்படி பேசினோம், இப்ப இப்படி ஒரு பேச்சுவார்த்தை. ஃபர்ஸ்டுக்கு பேசலாம் இல்ல, முதலாவது கட்டம், ரெண்டாவது மூணாவது கட்டம் தான் பேச்சுவார்த்தை. அப்புறம் மூணாவது கட்டம் பொருளாதாரத்தோட, நாலாவது கட்டம் தான் வெளியேற்றின, ஐந்தாவது கட்டம் தான் யுத்தம். முதலாவது கட்டம் வேதனை செஞ்சு எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போற நேரம் வழியில முட்களை பரப்பின, சுஜூதில் இருந்த நேரம் அழுகிய குடல்களை போட்டது, பிறகு அம்மார் இப்னு யாசிர் சுபையார் அலி கர்ப்பிணி பெண்ணை அப்படியே ஈட்டியால வயிற்றுல குத்தின, இப்படி நிறைய வேதனைகள் செஞ்சு திருந்துறாங்களாண்டா பார்த்தவங்க. இப்படி ஒன்றுக்கும் அசையல்ல என்கிற நேரம் தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு போன முதலாவது கட்டம். இப்படி நான் சொன்ன விஷயங்கள். பிறகு அந்த பேச்சுவார்த்தைக்கு அடுத்த பேச்சுவார்த்தை இது. சரி, இப்ப நீங்க உங்களோட கடவுள்களை விட்டு கொடுக்க மாட்டீங்க தானே உங்களோட ரப்ப, அப்ப இப்படி செய்வோம். ஒரு வருஷத்துக்கு நீங்க சொல்ல அல்லாஹ்வை நாம எல்லாரும் சேர்ந்து வணங்குவோம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நாங்க வணங்குற எல்லா இதையும் சேர்த்து வணங்குவோம். அப்ப இஸ்லாம் ஒரு சமூக வாழ்வண்டு வார நேரம் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கு. ஆனா தௌஹீதுல கையடிக்கலாது. அல்லாஹ் ஒருவன் என்கிற விஷயத்துல என்ன அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லான். அல்லாஹ் ஒருவன் என்று நீங்க நம்பி வாழ்ந்தா, நீங்க தனிய உலகத்தில வாழ்ந்தாலும் உங்களுக்கான அத்தனை நியமத்துக்களை நான் கொண்டு வந்து தருவேன். அல்லாஹ் கடுமையா வாக்குறுதி. தௌஹீத நம்பி நீங்க ஒரு சான் வந்தா நான் ஒரு முழம் பெறுவேன், நீங்க ஒரு முழம் வந்தா நான் ஒரு பாகம் பெறுவேன், நீங்க நடந்து வந்தா நான் ஓடி பெறுவேன். தௌஹீத் முக்கியம். ஃபைதா ஸஅலக அன்னி இபாதியா, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், இன்னி கரீப், நான் மிக அருகாமையில் இருக்கின்றேன். ஏன்? முஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, என்னிடம் அழைத்தால் துஆ கேட்டால் பதிலளிப்பதற்கு நான் அருகாமையில் இருக்கின்றேன். ஆனால் இரண்டு நிபந்தனை என்ன? ஃபல் யஸ்தஜீபு லீ வல் யுமினு பி, நான் சொல்கின்ற கட்டளைகளுக்கு நீங்கள் பதிலளியுங்கள். வல் யுமினு பி, என்னை ஈமான் கொள்ளுங்கள். லஅல்லஹும் யர்ஷுதூன், நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக ஆகலாம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் இன்று எங்களுக்கு என்ன மிகப்பெரிய படிப்பினை என்றால், இஸ்லாம் எங்களுக்கு தெரியும் காபிர்கள் என்று சொல்லக்கூடிய ஆக்கள், அடுத்த சகோதர இனத்தவர்கள், இவர்களோடெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் அந்த தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம், அந்த தபர்ரூஹும் பிர்ருல் வாலிதைன், என்ன பெற்றோர்களுக்கு எப்படி நீங்கள் நன்மை செய்கின்றீர்களோ, பெற்றோர்கள் எப்படி உங்களோட கவனத்துக்கு வாராங்களோ, அதே போன்று அடுத்த சமூகத்துக்கும் நீங்க செய்யணும். அதே சொல்ல குர்ஆன் பயன்படுத்திருக்கு. அடுத்த சமூகத்துக்கும் நீங்க நன்மை செஞ்சு வாழுங்க. எவ்வளவு பெரிய உபசரிப்பு. அடுத்த துக்ஸிது இலைஹிம், நீங்க அவங்களுக்கு நீதியா நடந்து கொள்ளுங்க. நீதி. இப்ப நம்ம ஏரியாவில் நாம மோட்டார் பைக்ல ஆக்சிடென்ட் பட்டா பார்க்க நம்மட ஆளும் அவங்கட ஆளுமண்டா என்ன செய்யறோம்டா, அதை பிழை நம்மள இருந்தாலும் அதை மறைக்க பார்க்கும். இஸ்லாத்தில் அது கடும் குற்றம். அவடத்துல நாம நீதி நியாயம் என்ற அதால வரலாற்றில் எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்காங்க. வதுக்ஸிது இலைஹிம் லா எஜ்ரி மன்னக்கும் ஷன்ஆனு கௌமின் அல்லா தஅதிலு, ஒரு சமூகத்தின் மீது உள்ள பற்றி நீதி செலுத்தாமல் உங்களை தடுக்க வேண்டாம். அப்ப அவடத்துல நாம கவனமா நீதியா நடந்து கொள்ளணும். இப்படி அடுத்த மார்க்கங்களோடு கவனமாக நடந்து கொள்ளுங்கோ, சகோதர முறைகளை நடந்து கொள்ளுங்க என்று சொன்ன மார்க்கம் தௌஹீதுல அது செய்ய இயலாது. அப்ப இன்றைக்கு நாம நம்முடைய நிறைய தாற்பயங்கள்ல நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறதுக்கு காரணம், நாம தொழுறதுக்கு மட்டும்தான் கிபிலாவா கௌபத்துல்லாவா எடுக்கும்.
மற்ற நிறைய விஷயங்களுக்கு எங்கட கௌபத்துல்லா இந்தியா, லண்டன், அமெரிக்காவா இருக்கு. சாதாரணமா ஒரு உடை, ஒரு உடுப்பை போறண்டா கூட அதுக்கு எது அவுரத், எப்படி மறைக்கணும், எந்த விஷயங்கள் தெரியும். அண்ணா ஒரு நாடகத்துல அந்த உடுப்பு வந்த அடுத்த அன்னைக்கு நாம் அதை எங்கேயாலும் தேடி போய் எடுத்து போற ஒரு சிச்சுவேஷன். ஒரு முடிவற்ற ரசூலுல்லாஹ் இப்படி முடிவெட்டிருக்கார் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது, தூரமா போயிடுது. அண்ணா ஒரு படத்துல வந்த அதே மாதிரி முடிவெட்டிக்கு வாரோம். இதான் தௌஹீத் என்று சொல்லுது. தௌஹீத் என்று சொல்லி சொன்னா எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை பின்பற்றணும். அல்லாஹ் ஒருவன். தொழுகிறதுக்கு மட்டுமில்லை. இப்ப நாம் எத்தனையோ பேர் வியாபாரம் செய்யறோம், ஹலால் ஹராம் பண்றோமா? சில விஷயங்கள் அது கேட்டா அது சில விஷயங்கள் முன்னுக்காக பின்னுக்காக சொல்லும். இப்ப நாம தொழில் செய்யறோம், தொழில தௌஹீத் இருக்கணும். இருந்தா மாஷா அல்லாஹ் எப்படி சமூகங்கள் மாறும். இன்றைக்கு பாருங்க, ஒரு கடைக்கு போய் நம்பி ஏதாவது, நான் சொல்ல மரக்கறி கடை மட்டும் இல்லை, இறைச்சி கடை மட்டும் இல்லை, எந்த கடை, அது ஹார்ட்வேரா இருக்கலாம், எந்த கடையா நீங்க நம்பி சொந்தக்காராக்கள் கடையில கூட ஒரு சாமானை வாங்கலாமா? நம்பி நீங்க சும்மா சொந்தக்காராக்கள் தான் என்று நினைச்சு இந்த சாமானை வீட்டுக்கு அனுப்புங்கன்னா அதுல எவ்வளவு தந்திரங்களும் மந்திரங்களும் இருக்கு. கடைசியா நிறைய சொந்தக்காராக்கள் ஏமாத்துதான் கூட என்று முடிவுக்கு வர அளவுக்கு ஏமாற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு கடையில கூட எங்களுக்கு ஒரு சாமானை சரியா நம்பி வாங்கலாது. எல்லா இடத்திலையும் தந்திரம் மந்திரம். ஒரு ஆபீஸுக்கு போய் ஒரு வேலை முடிக்கலாம், எல்லா இடத்திலையும். அப்ப தௌஹீத், அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சு கொண்டிருக்கான், பார்த்து கொண்டிருக்கான் என்ற விஷயம் அங்க இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்கட விஷயங்களை ஒழுங்காக செய்ய இல்லாம இருக்கு. அப்ப எல்லா இடமும் கொலாப்ஸ், எல்லா இடமும் சிக்கல். அப்ப தௌஹீத் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அங்க அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கான், அல்லது நாங்க அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கோம். டிவோர்ஸ் கூட என்ன காரணம்? மெயின் பிரச்சனை என்ன? டிவோர்ஸ். அதான் கணவன் மனைவி பிரச்சனை. இப்ப அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கான் என்ற விஷயங்கள் கணவன்கிட்ட மனைவிகிட்ட இல்லாத போதுதான் இந்த டிவோர்ஸ் அதிகரிச்சிருக்கு. அப்ப இத உலமாக்கள் பெரிய பெரிய இடங்கள்ல பப்ளிக்ல அழகா இந்த ஆய்வை சொல்லியிருக்காங்க. அப்ப நாம தௌஹீத்தை எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டு கொடுக்க கூடாது. அப்ப சலபு சாலின்கள் அதுல மிக கவனமாக இருந்திருக்காங்க. ஒரு முறை ஒரு வீட்டுக்கு ஒரு பெரியார் போறார். அந்த இடத்துல மௌத்தான வீடு மாதிரி அந்த வீடு இருக்கு. என்ன விஷயம்? யார் மௌத்தான இல்ல மௌத்தாகல, எங்களோட ஒரு புள்ள வெளியில போனவர் குஃப்ருடைய வார்த்தை, ஷிர்க்குடைய வார்த்தையை பேசிட்டார். அப்ப நாங்க அது ஒரு மௌத்தான வீடு மாதிரி அந்த பிள்ளைக்கு இப்ப காட்டியிருக்கோம். நாங்க இப்ப இரவு வரைக்கும் யாரும் சாப்பிட மாட்டோம். அப்ப அவங்க பிள்ளைகள்கிட்ட தௌஹீத வளர்க்கறதுல அல்லாஹ் ஒருவன் என்கிற விஷயத்துல எல்லாத்திலையும் அல்லாஹ்வை பின்பற்றணும் என்கிறதுல எவ்வளவு பெரிய கவனமாக இருந்திருக்காங்க. அப்ப ஒரு நாளைக்கு 17 தடவை நாங்க அதை ஞாபகப்படுத்துறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். பாருங்க, ஒரு கன்செப்டை, ஒரு எண்ண கருவை 17 தடவை நாங்க ஏன் ஞாபகப்படுத்தணும்? 1-2 தடவைண்டா பரவாயில்லை. இய்யாக நஅபுது வ இய்யாக 17 தடவை ஒரு நாளைக்கு சொன்னாதான் அவன் முஸ்லீம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காஃபிருக்கும் முஸ்லீமுக்குள்ள வித்தியாசம் இதான். இதை 17 தடவைக்கு ஒரு தடவை குறைச்சி செஞ்சாலும் அவர் காஃபிரா போய்த்திறார். நாங்க 17 ரக்காத்தும் கட்டாயம் தொழுதுதான் ஆகணும். 17 ரக்காத்திலும் இதை உணர்ந்து சொல்லணும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என்னை புகழுக்குரிய நாயனே, இரக்கமுள்ள நாயனே, என்னை இதெல்லாம் முன்னுக்கு சொல்லி போட்டு அல்ஹம்து ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன், நாங்க செய்த இபாதத்துக்கெல்லாம் கூலி தருகின்ற நாயனே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். பாருங்க, முன்னுக்கு அல்லாஹ் இல்லை, முன்னுக்கு அல்லாஹ்ன்ற வார்த்தையே அங்க அந்த வசனத்தில் இல்லை. அல்லாஹ் உன்னை வணங்குறோம் என்று. இய்யாக நஅபுது அன்னைக்கு உன்னையே வணங்குகிறோம். அப்ப முன்னுக்கு தொழும்போது முன்னுக்கு யார் இருக்கணும்? தொழும்போது முன்னுக்கு யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? எங்களுடைய தொழுகையில முன்னுக்கு யார் இருக்கணும்? சொல்லுங்களேன். அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ் இல்லைன்னா வார்த்தை இப்படியா பேசணும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். எந்த உலகத்தில் எந்த அரசரும் ஒரு நாளைக்கு 5 தரம் சந்திக்கிறதுக்கு, பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சரித்திரமே இல்லை இதுவரை.
ஆனா அல்லாஹ் மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன். அடுத்தது அவன் அல்லாஹ்வால மட்டும்தான் எல்லா விஷயமும் முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் சக்தி வல்லமை கொண்ட அல்லாஹ் 5 நேரம் சந்திக்கிறதுக்கு அவனே வாய்ப்பு தானான். அப்ப அந்த தௌஹீதை நிலைப்படுத்துறதுக்கு அல்லாஹ்க்கு முன்னிலையில அதான் தொழுகையில நாம என்டராக்குள்ள நுழையிற நேரம் இருந்த மனப்பாங்கு வெளியேற நேரம் இருக்க கூடாது. வெளியேற நேரம் வித்தியாசம். அல்லாஹ்வை சந்திச்சிருக்கோம், அல்லாஹ்வை நாம சந்திச்சு போட்டு போறோம். அதான் தௌஹீத். ஆனா நாங்க எங்கட உடம்பு இஞ்ச சஃப்ல தொழுது சிந்தனைகள் எங்கேயோ போகுது. அதால அந்த ஃபீலிங்கை நாம உணரல தொழுகையில. ஆனா தொழுகைங்கிறது உண்மை அல்லாஹ்வோட கதைக்க மாறுறது. தொழுகிறதுங்கிறது என்ன? நாம் அல்லாஹ்வோட பேசுறது. இப்ப எங்களோட இப்ப இங்க நம்மட சீஃப் கெஸ்ட் அர்க்கம் நூராமித் வந்தோடனே எல்லாரும் அவரோட கையெடுத்து கை கொடுத்து போட்டோ எடுத்து கதைச்சு. என்னன்னா நாங்க அவரோட பேசினேன். அப்ப மனசுக்கு ஒரு பெரிய ரிச் அவரோட பேசினேன். ஜமியத்துல் உலமா பொதுச் செயலாளர். அதை விட எங்களுக்கு என்ன இப்ப ஜனாதிபதி வந்துட்டார் நம்ம ஊருக்கு, நாம் அவரோட பேசினேன் எப்படி அண்டு போலைக்கெல்லாம் அதை ஒரு பேசு பொருளா கொண்டு போகும். எல்லாட்டையும் நான் ஜனாதிபதியோட பேசினேன், அந்த கதை இல்லாட்டியும் அந்த கதையை எடுத்து தெரியுமா ஊருக்கு இப்படி ஜனாதிபதி வந்த இப்படி போன சும்மா போகும்போது அவர் கை கொண்டு தந்தார், என்னோட பேசினார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்ப்போம். இது நாம் என்ன சந்திக்க வர ஜனாதிபதி இல்லை. ஜனாதிபதி என்ன அவருக்கே அவரை பாதுகாக்க முடியாது, அவருக்கே அவருடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. அப்படி பலவீனமானார்கள். இது மாலிக்குல் முல்க், அரசனுக்கெல்லாம் அரசன் தான் அல்லாஹ். அவரை சந்திக்கிறது தான் இவிடத்த வாரம். இவிடத்த எங்களோட உடம்பு மட்டும் இஞ்சரிக்கு இமாம் ஓதுற நாம என்னண்டே தெரியாம நாம தொழுதுக்கு போறோம். அதாலதான் நாம அதுல தாற்பயம் அந்த ஈமான் நிழல்ல இல்லாட்டி அந்த தொழுகட அந்த விளைவுகள் அவுட்புட்டை நாம காணாமிக்கிறது காரணம் அதான். அப்ப 5 நேரம் அல்லாஹ்வோட நாம சந்திச்சு காய்ச்சி போட்டு போனா யாரையாலும் தங்கி இருப்போமா? இந்த சூரா சொல்ல மிக முக்கியமான படிப்பின் என்ன தெரியுமா? யாரிடம் நாம தங்கியிருக்க கூடாது. பாருங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளவு தைரியமா சொன்னார் இந்த சூறாவை. யாருக்கும் பயப்படல. இதுக்கு எவ்வளவு யுத்தம் செஞ்சு 10 ரூபாய் சல்லிக்கு 40 வருடம் யுத்தம் செய்த ஒரு சமூகம், சின்ன சின்ன விஷயங்களுக்கு யுத்தம் செய்யற ஒரு பெரிய சமூகம். அதுக்கு மத்தியில் இந்த கலிமாவை ரசூலுல்லாஹ் எவ்வளவு தைரியமா சொன்னார். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, குல்யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறான சாராம்சம் தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் நம்பி நாங்க யாரிலையும் தங்கி இருக்காம யாரிலையும் நாங்க தங்கி இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் பாருங்க எங்களுடைய சாப்பாடு, உடை, வீடு இதுல பட்ஜெட்டை அல்லாஹ் நாம தாயிர கர்ப்பப்பையில உண்டாகிறதுக்கு 50,000 வருஷங்களுக்கு முன் கொங்கிரீட்டை விட பலமாக எழுதியிருக்கான். யாரும் யாரிலும் இதுக்கு தங்கி விடக்கூடாது. எல்லா முஸ்லிமும் ரெஸ்பெக்டா வாழணும். எனவே உணவுக்காரும் கையேந்து யாருடையும் தங்கி இவரை பகைச்சு கொண்டா அப்ப தௌஹீத் அங்க குலைச்சிடும். இவரை நாம நல்லா வச்சு கொண்டா தான் நம்முடைய சாப்பாடு இல்லாட்டி உடுப்பு இல்லாட்டி வீடு அப்படி ஒரு முஸ்லிம் நினைக்க கூடாது. அவன் அந்த ரெஸ்பெக்ட் அதுக்காக இழக்க கூடாது. ஆடம்பரமா கொஞ்சம் நல்லா வாழணும் தான் நாங்கள் தொழில் அது என்று சொல்லி இஸ்லாம் வச்சிரு அடிப்படை. ஆனா கீயே அல்லாஹ் வச்சிருக்கான். அவன் எழுதிட்டான் உங்களோட நீங்க ரெஸ்பெக்டா உடுத்துறதுக்குரிய உடுப்புக்குரிய காசு, உணவுக்குரியது, வீட்டுக்குரியது எல்லாம் அவன் எழுதிட்டான். ஆனா அவனுக்கிட்டான் இருக்கு. சும்மா வச்சா எல்லாரும் வந்து எடுத்து பேத்துருவாங்க. அவரை அல்லாஹ் இதுதான் என்று சொல்லி வச்சிருக்கான். அதான் நம்மளோட தொழுகை. நீங்க 5 நேரம் தொழுது என்ன நடக்கும்? தக்குவா, இறை நினைவோட நீங்கள் வாழ்ந்தால் நினையாத புறத்தில் இருந்து நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம். எல்லா கஷ்டங்கள் துயரங்களில் இருந்தும் மீள்வதற்கான எல்லா பாதையையும் நாங்கள் கொண்டு தருகின்றோம். எனவே யாரும் மனிதர்கள் எந்த மனிதனிடத்திலும் தங்கி வாழவே கூடாது. அவர் அரசராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்க்கு மட்டும்தான் அவர் தங்கணும். அதனால்தான் ஒரு முறை எகிப்திலே ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதி அரசாட்சி ஏற்ற உடனே முர்சி என்று சொல்லக்கூடியவர் அவர் சொன்னார், குர்ஆனிய முறைப்படி எல்லாரும் ஆட்சி செஞ்சு நடந்து கொண்டா நான் ரோட் தூக்குற வேலையை எடுப்பேன். ஒரு ஜனாதிபதி சொல்லார். ஏண்டா எல்லாம் இஸ்லாம்டா ரோட் தூக்குற வேலையும் ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் அங்க கண்ணியம், ஒவ்வொரு முஸ்லிமும் கண்ணியப்படுத்தப்படணும். அதான் இஸ்லாம். பாருங்க,
இந்த இந்த விஷயத்துல என்ன விளங்குது? இது மூன்றையும் அல்லாஹ் ஏன் அவன் பொருட்படுத்தான்? இது மூன்றும் ஒருவர் கிடைக்கும் வேண்டாம், இனி அவர் கண்ணியமா வாழ்றதுக்குரிய இனி என்ன தேவை? எனவேதான் அல்லாஹ் அதை பொருட்படுத்தியிருக்கார். எனவே தௌஹீத்ங்கிறது இதை நம்புறது. தௌஹீத் இந்த சூரா சொல்லுது, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம் என்று சொல்லுது. இந்த தௌஹீதை நாம எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது தான். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் இந்த விஷயத்தை கேட்டிருக்கோம். நாங்கள் அடிக்கடி வித்திர்களில் கடைசி சூறாக்கள் ஓதுற சூறாக்கள் இது. அடிக்கடி ஓதுற நேரம் குல்யா ஐயுஹல் காஃபிரூன் என்று ஓதப்பட்டாலே சுபஹுடைய முன் சுன்னத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அந்த ஓதிருக்காங்க. எனவே அந்த நேரம் எல்லாம் நாங்கள் ஓதினாலே இந்த கருத்து ஞாபகம் பெறும். எனவே ஒவ்வொரு நாளும் தௌஹீதை நாங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நிச்சயமா அல்லாஹ் அந்த பாதையில் எங்களை நிலைச்சி வைப்பான். யா அல்லாஹ் தௌஹீதோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஷிர்க் இணை வைத்ததிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல செழிப்பை ஏற்படுத்தி விடுவாயாக. உன்னுடைய பரக்கத்தை நிஅமத்தையும் எங்கள் மீது சொரிந்தள்வாயாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லி.